السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلنا التوراة فيها هدى ونور. நிச்சயமாக நாம் இந்த தௌராத்தை இறக்கி வைத்தோம். இந்த தௌராத் என்னும் இந்த வேதம் ஹுதன் நேர்வழியாகவும் நூர் இன்னும் பேர் ஒளியாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்தில் அல்லாஹ்வினுடைய சட்டத்திற்கு மாற்றமாக தீர்ப்பு வழங்கினால் அவர்கள் யார் என்பதை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹு தாலா குர்ஆனிலும் அவன் இறக்கி வைத்த 4 வேதங்கள் குர்ஆன், தௌராத், இன்ஜீல், ஜபூர், இந்த 4 வேதங்கள் அல்லாஹுவால் முழு பிரதியாக இறக்கப்பட்ட வேதங்கள் நபிமார்களின் மீது. தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதும், இன்ஜீல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதும், ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதும், அல் குர்ஆன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இறக்கப்பட்டது. இந்த குர்ஆனையும் இந்த மற்ற 3 வேதங்களையும் அல்லாஹ்வினுடைய இறை வேதம் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் என்ன சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் நடைமுறைப்படுத்த வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி அல்லாமல் நம்மை போன்ற இந்தியா மற்ற மதச்சார்பற்ற நாடுகளில் வாழக்கூடியவர்கள் இந்த கிரிமினல் சட்டங்களை அமல்படுத்த முடியாது. திருடினால் கைவெட்டுறது, விபச்சாரம் செய்தால் கல்லடி கசையடி கொடுக்கிறது, அதே போன்று ஒருவரை கொலை செய்தால் பகரமாக கொலை செய்வது நமது நாட்டில் செய்ய முடியாது. ஆனால் முஸ்லிம் நாடுகளாக இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாமிய நாடுகளாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இறைவனுடைய இந்த சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணணும். இந்த குர்ஆன்ல என்ன சட்டம் சொல்லப்பட்டிருக்குதோ, நமக்கு அம்பேத்கர் அவர் எழுதிய அந்த குடியரசுடைய அந்த சட்டத்தை ஃபாலோ பண்றோம். நம்ம பின்பற்றக்கூடிய திருடனால் இருக்கக்கூடிய சட்டங்கள், கிரிமினல் சட்டங்கள், சிவில் சட்டங்கள், குடும்பவியல் சட்டங்கள் எல்லாம் அவர் எழுதி வைத்தது. காலத்திற்கு ஏற்றாறு போல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் செய்யப்பட்டு இருக்கக்கூடியதான் நமது அரசியலமைப்பு சட்டம். ஆனால் இஸ்லாமிய சட்டங்கள் என்பது, குர்ஆனினுடைய சட்டங்கள் என்பது வேறு யாராலும் கையாடல் செய்யப்பட முடியாத அளவிற்கு ரப்பால் தீர்ப்பு வழங்கப்பட்ட சட்டங்கள் தான் குர்ஆனினுடைய சட்டங்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்றான், நாம் பனி இஸ்ரவேலர்களுக்கு தௌராத் என்னும் வேதத்தை கொடுத்தோம். அந்த வேதம் நேர் வழியாகவும் பேர் ஒளியாகவும் இருக்கிறது. யஹ்குமு பிஹன் நபியூன, அந்த வேதத்தை கொண்டுதான் அவர்களுடைய பனி இஸ்ரவேலர்களில் வந்த நபிமார்கள் எல்லோரும் தீர்ப்பு வழங்கினார்கள். அல்லதீன அஸ்லமு, அல்லாஹுவை முழுமையாக கட்டுப்பட்ட அந்த நபிமார்கள் தீர்ப்பு வழங்கினார்கள். லில்லதீன ஹாது, இன்னும் யூதர்களிலிருந்தும் நல்லடியார்கள் உண்டு. எப்படிப்பட்ட நல்லடியார்கள்? ரப்பானியூன, ரப்பானியூன், ரப்பானின்னு சொன்னா இறைவனை சார்ந்தவர் என்ற அர்த்தம். ரப்பானி நீங்க மாதரசா கேள்விப்பட்டிருக்கணும். ரப்பானியா, ரப்பானியானா என்ன அர்த்தம்னா ரப்பை சார்ந்து வாழக்கூடிய, முழுமையாக இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்கள் என்று அர்த்தம். அதாவது முழுமையா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ஆசாபாசங்களை திறந்து போயிடுவான். அல்லாஹ் தான் எல்லாம், அல்லாஹ்வுக்காக வேண்டிய வாழணும். அதாவது சூஃபித்துவம்னு சொல்லுவாங்க. ஒரு ரப்பானியூன, அந்த யூதர்களிலிருந்தும் இப்படிப்பட்ட சூஃபியாக்கள், இறைநேச பெருமக்கள் இருக்கிறார்கள். வல் அஹ்பாரு, அந்த வேதத்தை கற்றுக்கொண்ட மார்க்க அறிஞர்களும் இருக்கிறார்கள். பிமஸ்துஹஃபிது, அவர்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான். மின் கிதாபில்லா, இந்த கிதாபினுடைய சட்டங்களை, இந்த வேதத்தினுடைய சட்டங்களை. வகானு அலைஹி ஷுஹதா, அந்த மக்களே இந்த வேதத்திற்கு சாட்சியாளர்களாக ஆனார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபலா தஹ்ஸவுன்னாஸ வஹ்ஷௌனி, நீங்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஏற்றக்கூடிய விஷயத்தில் யாருக்கும் பயப்படாதீங்க. யாருக்கும் ஏதாவது ஒரு சட்டத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு, அந்த சட்டத்தை சொல்ல வேண்டிய, இந்த மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை எடுத்து நடக்க வேண்டிய கட்டாயம் வரும் பொழுது யாருக்கும் பயப்படாதீர்கள் அப்படிங்கிறான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அவர்கள்ட்ட யூதர்கள் சட்டம் கேட்டு வரும் பொழுது அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்குமே நினைச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல சஹாபாக்கள் நினைச்சாங்க, இவங்களுக்கு மாற்றமா தீர்ப்பு வழங்கினா நபியை ஏதோ செஞ்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சாங்க. அதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்குறான்.
நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம். இறைவனுடைய சட்டத்தை சொல்றதுக்கு யாருக்கும் பயப்படக்கூடாது. குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, நம்ம குடும்பத்துல இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க, இல்ல வேறு ஏதோ ஒரு தவறான வழியில போறாங்க, இது தப்புங்க. நம்ம அத்தாவா இருக்கட்டும், நம்ம பிள்ளையா இருக்கட்டும், நம்ம உடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கட்டும், இஸ்லாத்துல ஒரு சட்டம் நமக்கு அப்பட்டமா இது தப்புங்க, இதுக்கு மாற்றமா நான் சொல்றத சொல்லிட்டே எடுத்து நடக்கிறது உங்க விருப்பம். இஸ்லாலி சொல்லுங்கன்னாங்க, மன்றா மின்கும் முன்கரன், ஒருவர் ஒரு தவறை, ஒரு மோசமான ஒரு காரியத்தை, இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு காரியத்தை பார்க்கிறார். ஒண்ணு அவர் தனது கரத்தால தடுக்கணும். அப்படி கரத்தால தடுக்க முடியவில்லையா, இந்த கரத்தால தடுக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அரசாட்சியருக்கு, அரசருக்கு பொருந்தும், அரசாங்கத்துக்கு பொருந்தும். நம்ம கையால தாக்க முடியாது, இப்படி பண்ணிட்டா அடிச்சோம்னா நம்மளை தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. கரத்தால தடுக்கிறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நாவால மொழியணும், இல்லைங்க இது தப்புங்க, இப்படி பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லணும். அதையும் அவர் கேட்க மாட்டாரு. நம்ம போனா நம்மளை எடுத்தறிஞ்சு பேசினா பேசிட்டு போறாரு. மூணாவது ஸ்டேஜ், மனதளவுலையாவது வெறுத்து ஒதுக்கணும். இல்லை இவர் என் குடும்பத்தாரு, இவர் தப்பு பண்ணா நான் கேட்க மாட்டேன், இவர் என் நெருக்கமானவர், இவர் தப்பு பண்ணா கேட்க மாட்டேன், அல்லாட்ட போய் பதில் சொல்லணும். யாரா இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் தான். குல்லுக்கும் ராயின், ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் தான். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பொறுப்பை பெற்றும் மறுமை நாளில் விசாரணை செய்யாமல் எதுவும் நடக்காது. குடும்பத்தவர்களுக்கு அந்த குடும்ப தலைவர் பொறுப்பாளி, அதே போன்று சமூகத்தினுடைய ஒரு அமீராக இருக்கக்கூடியவர் அந்த சமூகத்திற்கு பொறுப்பாளி, ஒரு நாட்டிற்கு அமீராக, ஜனாதிபதியாக, பிரதமராக இருப்பவர் அந்த நாட்டிற்கு பொறுப்புதாரி. இவ்வாறு ஒவ்வொருவருடைய பொறுப்பு வட்டம் என்பதும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லிட்டு, நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க, வலா தஷ்தரூபி ஆயாத்தி ஸமனன் கலீலா, நீங்கள் இந்த ஆயத்தை அற்ப காசுகளுக்கு விற்றாதீங்க. இந்த யூதர்கள் எப்படி விற்றார்களோ, இந்த யூதர்கள் எப்படி இந்த அற்ப காசுகளுக்கு, இந்த அவர்களுடைய தௌராத், அல்லாஹ் சொல்றான், இந்த தௌராத்தை நாம் இறக்கினோம், இந்த தௌராத்துல பணக்காரங்க காசு கொடுத்தா அவங்க கொஞ்சம் கூடுதல் குறைச்சல் செஞ்சு அந்த சட்டத்தை மாத்திக்கிடுவாங்க. நம்ம பார்த்தோம் நேற்றைய தினம் என்னுடைய வசனங்கள்ல பார்த்தோம், 2 பேர் தவறு செஞ்சுட்டாங்க, விபச்சாரம் செஞ்சுட்டாங்க. அவங்க 2 பேரும் பணக்காரங்களா இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அவங்கள்ட்ட ஒரு காசை வாங்கிட்டு, இதே மாதிரி குர்ஆன்ல ஏதாவது சட்டங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா, அந்த சட்டத்தை, தௌராத்துல ஏதாவது சட்டங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா மாத்துவாங்க, தன் கையால மாத்துவாங்க. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், இதற்கு முன்னால் வந்த மற்ற வேதங்களில் இவர்கள் கையாடல் செய்து விட்டார்கள். ஆனா இந்த குர்ஆன் இருக்குது, இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், கியாமத் வரைக்கும் இந்த குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு என்னுடையதுன்னு அல்லாஹ். இந்த குர்ஆன் மொத்தத்தையும் எரிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். மேற்கத்திய நாடுகள்ல, ஐரோப்பிய நாடுகள்லாம் குர்ஆனை எரிக்கிறாங்க. ஏன்னா சொல்லப்போனா மெயினா இங்கிலாந்துல, ஜெர்மனியில இஸ்லாம் ரொம்ப காட்டு தீயா பரவுது, ரொம்ப ஸ்பீடா பரவுது. அதாவது அதே மாதிரி இஸ்லாத்தின் ஆட்சி செய்யப்பட்ட நாடுகள்ல இஸ்லாமே இல்லாம போயிருச்சு. உதாரணத்துக்கு ஸ்பெயின் 500 ஆண்டு காலங்கள் இஸ்லாமியர்கள் ஆட்சி செஞ்சாங்க. நம்ம இந்தியாவில எப்படி 800 ஆண்டு காலம், அதற்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் ஆட்சி செஞ்சாங்க. இப்ராஹிம் லோடின்ட்டு, பாபருக்கு முன்னாடி இப்ராஹிம் லோடின்னு ஒருத்தர், அவர் இஸ்லாமிய ஆட்சியாளர் தான். ஆனா பாபர் வந்ததற்கு பின்னாடி இங்க சின்ன சின்னதா இருந்த பல மாகாணங்களை ஒன்று சேர்த்து இந்தியா, நேபாள், பாகிஸ்தான் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு இஸ்லாமிய கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்தார். ஸ்பெயின்ல 500 ஆண்டு கால இஸ்லாமிய ஆட்சி நடந்தது. ஆனா அவங்களை எப்படி இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றினாங்க அப்படின்னா, அங்குள்ள இளைஞர்கள் எல்லோருக்கும் குடி, மற்ற மது, மாது, சூது எல்லாத்தையும் ஈஸியா கற்றுக் கொடுத்துட்டாங்க. இப்ப இந்தியாவுக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நம்முடைய நாடுகள்ல குறிப்பா இஸ்லாமிய ஊர்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் குறிப்பா இந்த போதை வஸ்துக்கள் ரொம்ப சர்வ சாதாரணமாக புழக்கத்துல விடப்பட்டிருக்கு. என்னன்னா, இவனுக்கு குர்ஆனுடைய மகத்துவம் தெரியக்கூடாது, இவனுக்கு இஸ்லாத்தினுடைய மகத்துவம் தெரியக்கூடாது. நாம் எப்பேற்பட்ட மார்க்கத்துல இருக்கிறோங்கிற அந்த புனிதம் விளங்கிருச்சு, அதனுடைய சட்டத்திட்டங்கள் விளங்கிருச்சுன்னா அவன் நல்ல முறையில நடக்க ஆரம்பிச்சிருவான். அதற்காக வேண்டி முற்றிலும் இந்த இஸ்லாமிய மக்களை இஸ்லாத்திலிருந்து வெளியில் எடுக்கணும். என்ன செய்யணும்? இங்குள்ள பெண்களுக்கு எந்த மாதிரி வழிகெடுக்கலாம், பெண்கள் எந்த மாதிரி வழிகெடுக்கலாம், அவர்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, இளைஞர்களை வழிகெடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை என்று முற்றிலும் ஸ்பெயின்ல. ஆனா இங்கிலாந்துல, ஜெர்மனியில என்ன நடக்குது? இஸ்லாம் ரொம்ப வேகமாக பரவி இங்கிலாந்தினுடைய மிக ஒரு புனிதமான ஒரு சர்ச், கிறிஸ்தவ ஆலயம்,
அதுதான் அந்த நாட்டிலே பெருசு. அந்த சர்ச்சில் இனிமேல் தொழுகிறதுக்கு அனுமதிட்டு அங்குள்ள மக்களால் அறிவிக்கப்பட்டுருச்சு. இப்ப அது தாங்க முடியாம வீதிகள்ல வந்து இஸ்லாம் வேண்டாம், பை நாட் இஸ்லாம், இஸ்லாம் எங்க நாட்டை விட்டு வெளியேறணும்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க என்னதான் இதை ஊதி அடைக்க நினைச்சாலும் இந்த தீபத்தை நான் முழுசாக்காம விட மாட்டேன். இறைவனடி யுத்துஃபியோ நூறல்லாஹி அஃப்வாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இந்த காஃபிர்கள் வெறுத்த நிலையிலும் கூட இந்த ஜோதியை நாம் முழுமையாக எரியச் செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதே மாதிரி இந்த குரான்ல அல்லாஹ் தஆலா கியாமத் வரைக்கும் நான் பாதுகாக்கிறேன். அதனால குரானை எரிக்கிறாங்க. நான் சொல்ல வரக்கூடிய விஷயம், குரானை எரிக்கிறாங்க. குரானை எரிச்சா என்ன? குரான் பிரதி ரீதியான இந்த குரானை எரிச்சா என்ன? உலகத்துல பல லட்சம் ஹாஃபில்கள் இருக்கிறாங்க, பல லட்சம். எல்லோருடைய உள்ளத்திலே அல்லாஹ் பொருத்திட்டான். நீ எத்தனை குரானாலும் எரி, எத்தனை குரானாலும் மதிப்பு இல்லாம ஆக்கு. ஆனால் உட்கார்ந்து ஒரு 15 நாள்ல ஒரு குரானை எழுதி டபக்குன்னு வெளியிட்டுருவாங்க. ஒரு ஊர்ல ஒரு ஆஃபீல் இருக்கிறாரு, அவர் தன்னை சார்ந்த மக்களுக்கு கையில எழுதி கூட குரானை சொல்லி கொடுத்துருவாரு, மனப்பாடம் பண்ண வச்சிருவாரு. எப்படினாலும் இந்த உலகத்தில் குரான் கியாமத் நாள் வரைக்கும் ஒரு எழுத்து கூட மாற்ற முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டு நான் கியாமத் வரைக்கும் நான் பாதுகாப்பேன். இன்று வரைக்கும் ஒவ்வொரு ஊர்களிலும் எத்தனை ஆஃபீல்கள் இருக்கிறாங்க. என்ன ஒரு விஷயம், அவங்க மக்களுடைய பார்வையில சிறுமைப்படுத்தப்பட்டு பார்ப்பாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இந்த குரான் கியாமத் வரைக்கும் பாதுகாக்கப்படும் அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அடுத்த விஷயமா, வமல்லம் யஹக்கும், யார் இந்த இஸ்லாமிய முறைப்படி தீர்ப்பு வழங்கவில்லையோ, இந்த குரானின் அடிப்படையில் அரபு நாட்டு மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அரபு நாடுன்னு இல்லை, எங்கெல்லாம் முழுசாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருக்குதோ, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்குள்ள மக்கள்லாம் அரபு நாடுகளை பார்த்து புகழ்ந்து பேசுவாங்க. இந்த மாதிரி பாலியல் பலாத்காரத்துக்கெல்லாம் அரபு நாடுகள்ல கொடூரமான தண்டனைகள் இருக்குது. ஒண்ணு அவங்களை கல்லடி கசேரி கொடுத்து கொலை செஞ்சிடறாங்க, ஈவு இறக்கம் காட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான தண்டனைகள் இந்தியாவில் வந்துச்சுன்னா இந்த மாதிரியான ரேஷியோ குறையும். யாரும் பாலியல் பலாத்காரம் பண்றதுக்கு யோசிப்பான், ஒரு பொண்ணை தொடுறதுக்கு கூட யோசிப்பான். இஸ்லாத்துல உள்ள மாதிரி இந்த திருடுனா கைவட்டக்கூடிய தண்டனை இந்தியாவில் வந்துச்சுன்னா மற்ற யாரும் திருட மாட்டான், திருடுறதுக்கு யோசிப்பான். யாரையும் கொலை செய்ய மாட்டான். யாரையாவது ஒருத்தரை கொலை செஞ்சா பகரமாக கழுத்து வெட்டப்பட்டு கொல்லப்பட வேண்டும் எல்லாரும் முன்னாடி. இந்த சட்டங்கள் எல்லாம் 20 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி அரபு நாடுகள்ல ஃபாலோ செய்யப்பட்டுச்சு. நீங்க தொழுகைக்கு வாங்க சொல்லிடுச்சுன்னா காபத்துல அவங்க சுத்தி உள்ள இடங்கள்ல கடை அப்படியே திறந்து போட்டு போவாங்க. நீங்க பார்த்துருக்காங்க, ஒரு 20 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி கடையை திறந்து போட்டு போவாங்க. எவ்வளவு விலை கூடின பொருளை விற்பனை செய்யக்கூடிய கடையானாலும் இருக்கட்டும், அந்த கடை திறந்து போட்டு போக முடியும். ஏன்னா திருடுனா கை வெட்டிடுவாங்கன்னு தெரியும், எவனும் தொட மாட்டான். ஆனா இப்ப அப்படி கிடையாது. காபத்துல்லாவை சுற்றி உள்ள இடங்கள்லயே விபச்சாரம் நடக்குது, பிராத்தல் தொழில் நடக்குது. காபத்துல்லாவை சுற்றி உள்ள இடங்கள்லயே திருட்டு நடக்குது, அநியாயங்கள் நடக்குது, அட்டூழியங்கள் நடக்குது. காபத்து என்ன எந்த அளவிற்கு இஸ்ராயலிசனம் சொன்னாங்களோ அது எல்லாமே நடக்குது. இது எல்லாம் எந்த காரணத்தினால அரபு நாட்டுல நடக்குது. அரபு நாடு எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு, இப்பயும் எவ்வளவு மோசமா போயிருச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹாப்பி ஹாலோவின், அதாவது இந்த ஜூதாஸ் மக்கள் கொண்டக்கூடிய ஹாப்பி ஹாலோவின் கிறிஸ்தவர்கள் கொண்டாடும். அது மிக விமர்சனம் மதீனாவுக்கு வெளியில உள்ள அவுட்டர் ஏரியாக்கள்ல ஃபுல்லா இந்த ஷைத்தானுடைய வேடத்தை போட்டுக்கிட்டு ஆடுறாங்க, பாடுறாங்க, குடிச்சு கூத்தாலம் அடிக்கிறாங்க. இந்த சட்டத்தை ரொம்ப லேசுபடுத்தி கொடுத்தது யார்? இந்த ஆட்சியாளர்கள். அல்லாஹ் சொல்றான் வமல்லம் யஹ்கும். இந்த ஆயத்துல இருந்து நம்ம இதுக்கான விளக்கத்தை தீவிரமா சொல்ல மாட்டோம். இந்த ஆயத்துல நம்ம இப்ப வாசிக்கிறதுல இருந்து இதுக்கான சட்டம் என்னங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். வமல்லம் யஹ்கும், யார் இஸ்லாமிய முறைப்படி இந்த குரானின் படி தீர்ப்பு வழங்கவில்லையோ, பிமா அன்ஸலல்லாஹ், நாம் இந்த இறக்கி அருளியதின் பிரகாரம், அவர்கள் ஹுமுல் காஃபிரூன், அந்த ஆட்சியாளர்கள் காஃபிரூன், அவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹ் தஆலா எங்க பட்டியலில் இருக்கான். நம்ம யாரையும் காஃபிர்னு சொல்ல தேவையில்லை. நீ ஃபாசிக்கு, நீ முஷ்ரிக்கு. அல்லாஹ் என்ன டிக்ளேர் பண்றான், யாருக்கு அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கொடுத்தும் அவர் குர்ஆனின்படி தௌராத்தின்படி இறை வேதத்தின்படி தீர்ப்பு வழங்கவில்லையோ, காஃபிரூன், அவர்கள் காஃபிர். என்ன அங்குள்ள ஆலிம்கள் இதை பேசுறதுக்கு அந்த தைரியம் இல்லாம இருக்கிறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இது அவங்களுக்கு தெரியாதா? அரபு நாடுகளில் உள்ள அந்த ஆலிம்களுக்கு துறவிக்கக்கூடிய காபத்துனால துறவிக்கக்கூடியவங்களுக்கு தெரியாதா? நம்மை விட 100 மடங்கு அல்லாஹ்வால் அறிவு கொடுக்கப்பட்டவங்க, ரொம்ப கிராத் ரீதியா இருக்கட்டும், மற்ற ரீதிகளா இருக்கட்டும், ரொம்ப பக்குவப்படுத்தப்பட்டவர்கள் ஏன் பேச மாட்டாம இருக்கிறாங்க என்பது முழு உம்மத்தினுடைய கேள்வியாக இருக்கிறது. கேட்டா என்ன செஞ்சிடறாங்க? சிறையில் தூக்கி போடுறாங்க, அவங்க கொலை செஞ்சிடறாங்க.
நிறைய ஆலிம்கள் காணாம போயிட்டாங்க. அந்த காரணத்தினால் அமைதியாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா டிக்ளேர் செஞ்சுதான் இந்த ஆயத்தினுடைய கருத்து சுருக்கம். இந்த ஆயத்துகளில் இருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை பெற்றிருக்கிறோமோ